நம்ம யோசிங்க, நம்மளை குறித்து நம்ம ஊழியக்காரன் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? நீங்க தான் யோசிக்கணும். நான் சொல்றதை விட்டு தெலுங்க, அது எனக்கும் என் ஆண்டவருக்குள்ள தொடர்பு. நான் உங்களுக்காக இப்பயும் அழுதுகிட்டு தான் இருக்கிறேன். என் பிள்ளைங்க மனம் மாறணும் ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், ஒரு எழுப்புதல் வரணும். சாட்சி வேணைய மனைவிட்டு கேளுங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? என் ஊழியக்காரன் என்ன குறித்து என்ன சொல்லுவான்னு சொல்லி. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் எலியாவின் வார்த்தைக்கு ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி கீழ்ப்படிந்தான், செவி கொடுத்தான். உன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் ஒரு கலசம் எண்ணெய் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, பக்கத்து வீட்டில் இருக்கிற காளி பாத்திரத்தை பூரா வாங்கிட்டு வான்னு சொன்ன உடனே, சொந்த அங்கே இருக்கிற தெருவில் இருக்கிற அத்தனை வீட்டில் இருக்கிற 2 குடம் 3 குடம் 5 குடம் இருக்கிற குடத்தை பூரா வாங்கிட்டு வந்துட்டேன், எல்லா குடத்தையும் காளி குடம் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போய் செஞ்சுட்டு வந்தா பார்த்தீங்களா, அந்த செவி கொடுத்தலை என் ஆண்டவர் பார்க்குறார். ஊழியக்காரன் சொல்கிறான், நீ கையில் வச்சிருக்கிற எண்ணெயை ஒவ்வொரு குடத்துலையும் ஊற்றுன்னு சொன்னால் நம்மளாம் என்ன சொல்லியிருப்போம்? இவனுக்கு மரம் கலண்டு போச்சு, இருக்கிறது ஒரு பாட்டிலில் வச்சிருக்கிறேன், அந்த ஒரு பாட்டில் நீ குடத்தில் ஊற்ற சொல்கிறான், இவனுக்கு என்ன ஆச்சுன்னு நினச்சிருப்போம். ஆனால் அவன் ஒன்றுமே கேட்கல. ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி போய் அந்த தான் வச்சிருந்த எண்ணெயை ஒவ்வொரு குடமும் ஊற்றிக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு குடமும் நிறைஞ்சு வருது. வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிற அத்தனை பாத்திரமும் நிரம்புனுது. அடுத்து பிள்ளைய சொல்கிறான், எல்லாம் நிரம்பிடுச்சு, பாத்திரம் இல்லை அப்படிங்கிறத, இல்லை என்கிற வார்த்தை எப்பொழுதும் அவன் வாயிலிருந்து வந்துச்சோ அப்பொழுது அவருடைய கரங்கள் இருக்கிற எண்ணெய், பாத்திரத்திலிருந்து விழுந்த எண்ணெய் நின்றது. கண்மானவர்களே, இன்னைக்கு திருவிருந்து எடுக்கிறோம், அது பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான திருவிருந்தை நம்ம கையில் வாங்குகிறோமே, அதனால் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கோமா? அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குதா? ஏன் கெடுக்கல? ஏன் இல்லை? ஏன் திருவிருந்து எடுக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஏன் மாற்றம் இல்லை? காரணம் என்ன? நான் ஒரு நாள் தேவ சமூகத்தில் ராத்திரி நேரத்தில், ஆண்டவரே